இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் டிப்டாப்பா மிடுக்கா டிரஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. நீயே ஒரு பிச்சைக்கார சொரி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். அது யாரவ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பன்னி பண்டாரம், பூனமணி, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை. கொள்கை இல்லன்னு நீ பாத்தியா? கொள்கை இல்லன்னா நீ சொல்லாத. எங்களுக்கு தெரியும் கொள்கை இல்லன்னு. கொள்கை இல்ல, கொள்கை இருக்கு இருக்கு. அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது. அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது. கடமை, அது கடமை. இதனால பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒவ்வொரு முறை 100-200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு முறை 100-200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படி தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக பொசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். மாப்பியார கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்தா கவிட்டு ஓடு. அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுன்னு அடங்க மறுப்போமத்தி மீறுவோம். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க, வேறறுப்போம் வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம். உங்களால ஒரு நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. வென்றெடுப்போம் வென்றெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது என்று ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது. தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி, நமக்கு அந்த கவலை இல்லை. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். யார பத்தியும் சொல்லல, எல்லா கட்சியோடையும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. அட அற்பர்களே, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அது முடியாது. உங்களை நம்பி 100 குடும்பம் இருக்கியா? 100 குடும்பமா? அடுத்தருக்கு போயிருப்பியா? நீங்க தான் கண்கண்ட தெய்வம், காசு கொடுக்கிற தெய்வம். இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்க கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி மூடிட்டு இருக்க மாட்டேன். சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். 35 வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். போடியா வாயில கொட்டையோட முழுங்கிறாத 3000 போகுது. இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். திமுக என்றால் தில்லுமுள்ளு கட்சி. இந்த நிமிடம் வரை அதற்கு பதில் இல்லை. ஒப்புக்கொண்டு விட்டீர்களா தில்லுமுள்ளு கட்சி என்று? அவன் சொன்னதெல்லாம் உங்களை தான்.
இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக நிமிர்ந்திருக்கிறது. நீ ரொம்ப தம் கட்டுற, அடங்கடா. என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா, ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? என் கண்ணார பார்க்கணும், கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும், ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். ஏன் அது வேகாத வெயில வெள்ளக்காரன் கோட்டை கண்டுபிடிச்சான், அவன் குளிருக்கு எங்கேயோ போட்டுருந்தான். அதாவது குரங்குட்டிக்கு கோட்டு போட்டு பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரிதான் சார் இது. குரங்கன்றீங்க இந்த இடத்துல. Take it to the zoo. Sir, I am not African monkey. I am பாவம் நார்மல் மனுஷன் from India. Indian? Yes, India. புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு தான் வெளியே போவார். அவரேதான் இவர், இவரேதான் அவர், இவரேதான் அவர். ஐயோ திண்டுக்கல் அடிக்காதீங்க, அவரேதான் இவர். ஐயோ அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும், அம்பேத்கர் மாதிரி உணரணும். சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள், இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம். நல்லா பாடுறா, செவுத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு செவுத்துலயே மாட்டுற. இங்க பாடுறா, இது யாரு? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஒன்ன மாதிரி வெறும் சாதி வெறிய பேசுறவங்க அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள். வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, அறிவு பரம்பரை. ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தன் டிப் டாப்பா மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை. விக்கிற விலைவாசிக்கு பால், பழம், பாதாம், பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல நாங்க வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியில இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க இவ்வளவு நடந்த பிறகு இந்த மானங்கெட்ட கூட்டணி இருக்கிறோம் என்றால் என்ன ஒரே கருத்து, கொள்கை, கோட்பாடுமே. அது தெரிஞ்சுக்கிறீங்க. மானங்கெட்ட கூட்டணி. ஆமாங்க. இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானங்கெட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்கள்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. உடனே இறங்கிட்டான் களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிடான்றான். என்ன இழிச்ச வாய பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? துட்டுங்க, பணம் இல்லாம ஓட்டு வாங்க. எல்லா கதையும் அடைச்சிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம். அதுதான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.